களி பண்ண போகிறோம். நாளைக்கு திருவாதிரை நட்சத்திர பூஜை சிவ கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக அது வந்து திருவாதிரை களி பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் வைப்பாங்க. நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இதில் வந்து ஒரு அரிசி பச்சரிசி அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா சவக்க வறுக்கணும். ஒரு பச்சரிசி, அதில் 2 வெல்லம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ரெட்டாக வறுத்துடலாம். நல்லா ரெட்டாக வறுக்கணும். நல்லா சவக்க ரெட்டிஷாக ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுக்கணும். அப்போ தான் அந்த திருவாதிரை களி ரொம்ப நல்லா வரும். இல்லை பொறி பொரியாக ஆகி இந்த ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற போட்டுக்கலாம். ஆற போட்டுட்டு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் பிடிச்சிக்கணும். அதை ஃபஸ்ட்டு முந்திரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பொரிச்சிட்டு எடுத்துடலாம். இதில் சும்மா அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 1.5 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அது ஒருத்தர் வந்து போடுறாங்க, பாசிப்பருப்பு போடுறதில்ல. கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டால் நல்ல டேஸ்ட் வரும். நான் ஒரு டம்ளருக்கு ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கேன். நம்ம அரிசி பொடிக்கும் போது இதையும் சேர்த்து நம்ம பொடிச்சிடலாம். அதே மாதிரி இதையும் நல்லா வறுத்துட்டு அரிசி மட்டும் போட்டு பண்ணுறவங்க இருக்காங்க, பருப்பும் போட்டு பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம பருப்பு போட்டு பண்ணலாம். நல்லா சவக்க வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் சவந்துடுச்சு பருப்பு. ஆனால் இதையும் அரிசியோடு சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஒரு அரிசிக்கு ஆக்சுவலாக நெய் இருந்தால் பரவாயில்ல. ஒரு அரிசிக்கு 3 அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 3 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம் அரிசியை பொறுத்து. நான் வந்து ஒரு 3-3.5 அளவுக்கு தண்ணி விடுறேன். இப்போ வந்து ஒரு அரிசினா 3-3.5 தண்ணி சொன்னேன். ஒரு அரிசிக்கு 2 பங்கு வெல்லம். இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இது நெய்யில் அந்த முந்திரி பொரிச்சதுனால இப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம 1க்கு 2 அளவுக்கு நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதிச்சுன்னா அப்புறம் வெல்லம் போட்டாக்க நல்லா கொதிக்கணும். வெல்லம் சேர்ந்து கரைஞ்சி பாகெல்லாம் தேவையில்லை. நல்லா வெல்லம் கரைஞ்சாக்க போதும். கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி. ஒரு அரிசிக்கு 2 வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் தண்ணியில் சேர்த்துடலாம். நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கரைஞ்சாக்க போதும். வெல்லம் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரிசியை வந்து ஒரு ரவை பதத்துக்கு நம்ம பொடிச்சிக்கணும். மாவாக பொடிச்சிக்கக்கூடாது. ஒரு சின்ன ரவை அளவுக்கு அதை வந்து பொடிச்சிக்கணும். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து மிக்சியில் அதை ரவையாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ரவை போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுடலாம். போட்டாக்க நெய் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரவை போடும்போது ஒட்டாமல் நல்லா வரும். இது வருங்க, நல்லா ஒரு அளவுக்கு ரவை மாதிரி பொடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கிளறிடலாம். நல்லா வறுத்து பொடிச்சிட்டதுனால நல்ல வாசனை, அரிசி வாசனை. இது வந்து எப்படியும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது இவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசி வேக 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 அப்படியே அந்த அல்வா பதத்துக்கு வந்துடும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு. பாருங்க, நல்லா கெட்டியாக வெந்து வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குது, சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விடலாம். இன்னும் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கெட்டியான அப்புறம் ஆஃப் பண்ணால், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 1/2 இன்னும் நல்லா கெட்டியாயிடும். இன்னும் ஒரு இருக்கட்டும், இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கட்டும், கெட்டியாயிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாமிக்கு திருவாதிரையில் சிவன் நல்லா அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணி ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு வந்து திருவாதிரை களியும் 7 காய் கூட்டு அதுக்கு பண்ணி சாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு, எந்த அளவுக்கு நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா வந்துடுச்சு. கெட்டியாக நல்லா இதில் ஒட்டாமல் ஜம்முன்னு வருது. ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போது முந்திரி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா பதமாக வந்திருக்கு. இப்போ வந்து இன்னொரு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்க ஒரு 10-15 மினிட்ஸில் இன்னும் கொஞ்சம் அப்படியே இறுகிடும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். திருவாதிரை களி ரொம்ப நல்லா வந்திருக்கு. 1:2. அரிசி 1னாக்க வெல்லம் 2, தண்ணி வந்து 3 வச்சு பண்ணேன். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour கூட தேவைப்படலை. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.